கைஸ், இன்றைக்கி ஒரு ஃபுல்லாக பார்க்கலாமா? இன்றைக்கி எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கோம்னா, எங்கள் குலதெய்வம் கோயிலில் வந்து கோயில் கூட ரொம்ப வருஷம் கழித்து நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு போக போகிறோம். என் தங்கச்சி தவிர இன்றைக்கி அவளுக்கு வந்து எக்ஸாம், அதனால் அவள் கிளம்பிகிட்டு இருக்கா. நாங்கள் வந்து கோயில் கொடைக்கு ரெடி ஆக்கிட்டு இருக்கோம். இதோட ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிங்க் கலர் அவுட்ஃபிட் இதான் என்னோடய அவுட்ஃபிட். இது வந்து ஹேண்டு கிட்டலாம் செம்ம டிசைன், ஹேண்டு கிட்ட நெக்கு கிட்டலாம் செம்மையாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. வாங்க இந்த ட்ரெஸ்ஸை போய் வியர் பண்ணிட்டு வந்துடலாம், மேக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். ஜாலியாக கிளம்பியாச்சு, அவுட்ஃபிட் நெக்லஸ் எல்லாம் போட்டாச்சு. எல்லோரும் ஜாலியாக கிளம்பிட்டு இன்றைக்கி எனக்கு எக்ஸாம், எனக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இல்லை. சரி, ஃபீல் பண்ணாத, அவளுக்கு இன்றைக்கி எக்ஸாம், அதனால் மேடம் ஃபீல் பண்ணிவிட்டு போய் கிளம்பிட்டு இருக்காங்க காலேஜுக்கு. நம்ம அப்படி இல்லை, நம்ம காலேஜெலாம் முடிச்சுட்டு செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டு. நான் வந்து கோயிலில் தான் போய் சாப்பிட்லான் இருக்கோம். வீட்டில் வந்து அவளுக்கு மட்டும் அம்மா தோசை சுட்டுட்ருக்காங்க. வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். நான் கிளம்பிட்டேன். நான் எப்போவுமே ஃபஸ்ட்டு கிளம்பிடுவேன். எங்கள் மம்மியை பாருங்கள், அவளுக்கு தோசை சுட்டுக்கிட்டு இருக்கு. தோசை, அப்பாவுக்கு பக்கத்தில் டீ. நான் டீ குடிக்க மாட்டேன், அதனால் எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. மம்மி என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். ஹர்னி வந்து காலேஜுக்கு கிளம்பிகிட்ருக்கா. அவள் வர்றதுனால உங்களுக்கு வருத்தமாக இருக்கா? இல்லை, மத்தியானத்துக்கு மேலே அவள் வந்துடுவாள். மத்தியானத்துக்கு மேலே அவள் வந்துடுவா. அவள் எங்கள் அப்பா கூட வந்துடுவா. நாங்கள் காலையிலே போகிறோம். அவள் எக்ஸாம் முடிச்சுட்டு அவள் வந்து வந்துடுவா சாப்பிட்றதுக்கு. நான் வந்து ட்ரெஸ்ஸுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து நான் சீவிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப்பை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கான லேட்டஸ்ட் என்டர்டெயின்மென்ட் நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டறப்போ பெரிய வீடா கட்டறோம். நல்லா படிச்சவங்க இவங்க எங்க வீட்டுல நம்புறாங்க. ஜெயிச்சிருங்க. நம்ம ஆடினா அவங்க பாகிஸ்தான்ல சிக்கிட்டு இருக்காங்க. அத பத்தி ஒரு துளி கூட கவலை இல்லல. அப்புறமா தலை சீவிட்டு மேக்கப் எல்லாமே போட்டாச்சு. எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு நம்ம சூப்பராக ரெடி ஆயாச்சு. பூ மட்டும் நம்ம அங்கே போய் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட்டு தான் இப்படி தான் இருந்துச்சு என்னோடய ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கொஞ்சம் நேரம் தான் ஆகும் கோயிலுக்கு போகிறதுக்கு. நாங்களும் ரீச் ஆனதுக்கப்புறம் அம்மா எனக்கு வந்து பூ வச்சு விட்டாங்க. ஏன் பூ நான் அங்கே போய் வச்சேன்னா, காற்றுக்கு வந்து முடி எல்லாமே உடஞ்சிரும். அதுக்கப்புறம் லைட்டாக டச்சப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பூ வச்சு அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே போனோடனே இட்லி, கேசரி, வடை இதெல்லாம் இருந்துச்சு. செம்மையான சாப்பாடு. அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பொங்கல் செம்மையாக இருந்துச்சு, சுட சுட இருந்துச்சு பொங்கல். அதுக்கப்புறம் வந்து சாம்பார் சட்னி வச்சு நான் பொங்கலும் சாப்பிட்டேன். நான் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபேவரட்டான இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஐஸ் சாப்பிட்டோம். எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் பிடிக்கும். அவங்கெல்லாம் வெண்ணிலா இது எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க. ஸ்ட்ராபெரி, ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு ஃப்ளேவர் வாங்கி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயும் மதியம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சாமிலாம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஆடு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 4-5 ஆடு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஆடுக்கு வந்து மஞ்சள் தண்ணியை தொளிச்சாங்க. ஆனால் இது வந்து தலையை ஆட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிடாவை நிப்பாட்டிட்டாங்க. வெட்டுறது எனக்கே பயமாக இருந்துச்சு. மேலே ரத்தம் இருந்துச்சு. ஆச்சுட்டியா?
அதுக்கப்புறம் மதிய கூடலாம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப தாகமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஜூஸ் வாங்கி குடித்தோம். செம சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு எங்கள் மாவு மக வந்து எனக்கு பங்கு கேட்டுக்கிட்டு இருந்தா. அப்படி நான் அவளுக்கு வந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து அப்படியே சேரில் வந்து உட்காந்துருந்தோம். சாப்பாடு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்புறம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து இலை போட்டு ஆட்டுக்கறி குழம்பு, சுக்கா, கோஸ் கூட்டு இது எல்லாமே வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட போயிட்டோம். நாங்கள் சாமிக்கு ஏகப்பட்ட மாலை போட்டிருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து கலர் லைட்டு இது எல்லாமே போட்டிருந்தாங்க. நாங்கள் அப்படியே வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பழம்லாம் கொடுத்தாங்க. அப்படியே நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் செகண்ட் ஷிஃப்ட்டு அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் 2வது ரவுண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் சாக்லேட் நான் அதை வாங்கி நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். காலையிலையுமே சாக்லேட் தான் சாப்பிட்டேன், சாயங்காலமும் சாக்லேட் தான் சாப்பிட்டேன் நான் ஃப்ளேவரு. அதுக்கப்புறம் எல்லாருமே ப்ளூபெர்ரி அதுக்கப்புறம் குச்சி ஐஸ் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு ஐஸ் சாப்பிட்டது. இந்த மாதிரி நாங்கள் அடிக்கடி ஐஸ் வாங்கி சாப்பிட்டதில் ஒரு நாளில் 2-3 தடவை வாங்கி சாப்பிட்டதே இல்லை நாங்கள். அதுக்கப்புறம் சாமியெலாம் கும்பிட்டுட்டு சாமி போட்ட மாலை வந்து நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். எந்த கோயிலுக்கு போனாலுமே நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனாலே நாங்கள் மாலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா நல்லது மாலை எடுத்துகிட்டு போகிறது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் மாலை இதெல்லாம் எடுத்துகிட்டு நானும் தங்கச்சி எல்லாருமே பைக்கில் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் போகிற வழியில் செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் பேசிக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரத்துலேயே தலை தொங்கிட்டு அந்த மாதிரி டைலாக் தான். எங்கள் மாமக அப்படியே தூங்கிட்டா. அப்படியே என் மேலே சாய்ச்சி வச்சுருந்தான். அவள் அப்படியே தூங்கிக்கிட்டே வந்தாராங்க. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சுட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.